அவர்களுக்கு நன்றி. தாளாளர் அவர்கள் இப்பொழுது சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை அணிந்து கௌரவிப்பார். We are excited to hear some words by our today's chief guest, so we kindly request Dr. S. Premachandan, the major donor of Rotarian, to continue our event by sharing some words with us. அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம். தி கோல்டன் ஜூப்ளி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய கிட்ஸ் டே செலிப்ரேஷனில் என்னுடைய சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்தமைக்கு நான் முதற்க நன்றி கூறுகின்றேன். விழாவிலே சிறப்போடு அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தாளாளர் ஜனாப் எல்கேஎஸ் முகமது மீரா மைதீன் அவர்களே, கல்வி கமிட்டியினுடைய பொருளாளர் ஹாஜி டிஎஸ்எம்ஓ அப்துல் மஜீத் அவர்களே, கல்வி கமிட்டி உறுப்பினர் ஹாஜி உஸ்மான் அவர்களே, இந்த கல்வி கூடத்தினுடைய முதல்வர் திருமதி ஆர் ஜெசிந்தா அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, ஆசிரியர் பெருந்தகைகளே, பெற்றோரே, ஆசிரியர் எல்லா பணியாளர்களே, மாணவ செல்வங்களை, உங்கள் அனைவரையும் நான் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். கல்வி ஒரு சமுதாய வளர்ச்சிக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்த நம்முடைய முன்னோர்கள் இப்படிப்பட்ட அருமையான கல்விக்கூடங்களை எல்லாம் நிறுவி நமக்கு தந்திருக்கின்றார்கள். இப்போ நான் 1980க்கு பின்னால் போய் பார்க்குறேன். இந்த ஊருக்கு வரும்போது நான் என்ன கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தா, ஓட்ட உடசல் 4-5 சேரு, ஒரு சீலிங் ஃபேன். அப்போ கிடையாது, டெய்லி 15 ரூபாய்க்கு சீட்டு கட்டி ஒரு சீலிங் ஃபேன் வாங்கி போட்டேன். டேபிள் ஃபேன் தான் இருக்கும், அந்த பிள்ளைகள்லாம் இழுத்து போட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சீலிங் ஃபேன் வாங்கி போட்டேன். என்னுடைய பெரும் சொத்து கல்வி. நான் எங்கேயோ 10 பேரோடு எங்கேயோ பிறந்தவன். சாத்தாங்குளம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், சுப்பிரமணியபுரம் பண்ணிட்டு 300 வீடு. அங்கே பிறந்து தமிழ் மீடியத்தில் படித்தவன் தான். இருந்தாலும் சின்ன குழந்தையிலேயே டாக்டர் ஆகணும் அப்படின்னு எங்கள் அப்பாவுடைய அந்த ஆசை. அதே மாதிரி உங்க வந்திருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் ஏதோ ஒரு துறையில் அவங்க வந்து சாதிக்கணுங்கிற ஆசை இருக்கும். அந்த ஆசையில் முட்டி மோதி எப்படியோ டாக்டர் ஆகல, முட்டி மோடி என்னுடைய திறமையை காட்டி தான் நான் டாக்டராக வந்தேன். முடித்ததுமே முழு நேர ப்ராக்டிஸுக்கு இங்கே ஆளே இல்லை. மேலப்பாளையத்தில் சாயங்காலம் வந்தால் நீங்கள் 100 டாக்டரை பார்க்கலாம், காலையில் ஒரு டாக்டர் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு இடத்த செலக்ட் பண்ணி நான் முனிசிபாலிட்டிக்கு எழுத்தாலும் என்னுடைய கிளினிக்கு போட்டு அப்படி ஆரம்பித்து உழைப்பின் மூலமாக அப்படி உங்களுடைய ஆதரவு இருந்ததுனால நான் வந்து வளர்ந்து இப்படி வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் மூலதனம் என்ன? கல்வி. அந்த கல்வி வந்து குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். தரமான கல்வி, உலகத்தோடு போட்டி போடக்கூடிய ஒரு கல்வி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்முடைய எம்ஏஎஸ் ஐயா அவர்களுடைய அந்த காலத்தில் அவங்க திட்டம் போட்டு செய்தது தான் இந்த கொண்டு வந்தது அந்த கோல்டன் ஜூப்ளி ஸ்கூல். அதை நம்முடைய தற்போதைய கரஸ்பாண்டன்ட் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வைகளை அதை வந்து சிறப்பான முறையிலே அப்டேட் பண்ணி காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து சிறப்பாக செய்து வருகின்றார்கள். இந்த குழந்தைகளுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது வேற லெவல். பிள்ளைகளெல்லாம் அந்த ஒழுங்கு, அவங்க வந்து ஒழுங்காக அந்த 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 ஒரு 10 செகண்டுக்குள்ளே வந்து அவங்க நிற்கிறது, கரெக்டாக பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சு டக்குன்னு கரெக்டாக போகிறது, அந்த டிசிப்ளின், அதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக எல்லா ஸ்கூல்லையும் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த பிள்ளைங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலே வேறு. நீங்கள் ஃபேஷன் ஷோ பார்த்தீங்களே, நீங்கள் டிவியை போகிறீங்க, அங்கே கூட இப்போ ஃபேஷன் ஷோ நல்லா இருக்காது, அசிங்கமாக இருக்கும். இங்கே இந்த பிள்ளைகள் வந்து அழகு, அவங்க வந்து ஸ்டைலு, அதான் அதை ஒரு நான் பார்த்து பிரமிச்சு போயிருந்தேன். அங்கே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை உள் புகுத்தி தான் அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்பைடர் வந்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லி சமுதாயத்தில் தானே நடக்குது. நம்மளை புகழ்ந்து மேலே தூக்கிட்டான்னா நம்ம அப்படியே ஆடிடுவோம், அப்படியே போய் அவன்கிட்ட மாட்டிக்குவோம்.
இந்த மாதிரி ஸ்பைடர் சொல்லி அந்த மாட்டை வைக்கிறது அதெல்லாம், அதாவது ஒரு வார்த்தையை நல்லா நம்மளை எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவது வள்ளுவர் சொன்னார். அதுக்குரிய அந்த ஒரு ஒன்றுக்கும் ஒரு தீமுக்கும் அழகான ஒரு இது கொடுத்து அந்த ட்ரெஸ் கோடெல்லாம் அன்மேட்ச்டு, நீங்கள் வந்து எங்கேயும் மேட்ச் பண்ண முடியாது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அழகாக அந்த குழந்தைகளுடைய தன்னம்பிக்கை கூட்டுகின்ற வகையில் எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்தது. ஜங்க் ஃபுட்டை பற்றி பிள்ளைகள் பேசினாங்க, எந்த உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாது, எது நல்லது அப்படிங்கிற பற்றிலாம் பேசினாங்க. ஆனால் பேச்சோடு தான் இருக்குது நிறைய இடங்களில். அது நடைமுறைப்படுத்தணும். நம்ம வந்து குழந்தைகளுக்கு காய்கறிகள் பழங்கள் டெய்லி நல்லா சாப்பிட வைங்க. அதான் எனர்ஜி, ஃபுல் ஆஃப் எனர்ஜி வந்து வெஜிடபிள்ஸில் தான் இருக்குது. அது மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இது ஐயா சொன்னாங்க, கல்லூரி வளாகத்தை நான் சுற்றி பார்த்தேன். எவ்வளவோ சிரமப்பட்டு அந்த கல்லூரி எப்படியும் கொண்டு வந்தே தீர்வது என்று நம்முடைய ஊர் பெரியவர்கள் எல்லாம், வெளிநாடுகளில் வேலை பார்க்கின்ற நண்பர்கள் எல்லாரும் வாரி வழங்குகின்றதுனால அந்த கல்லூரி வளாகம் வந்து அப்படியே மேலே மேலே எழுந்து வந்துட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாக நல்ல முறையிலே ஒரு கல்லூரி நமக்கு இறையருளாலே கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு நாம் அனைவரும் இருப்போம். பெரியவர்கள்லாம் அவர்களுக்காக நம்ம துவா செய்வோம். பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டு பாடிடலாமா? நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. லா 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 படித்துக் கொண்டிருக்கிற குழந்தைகள் தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம். நம் குடும்பத்தினுடைய எதிர்காலம் நல்லா இருந்தால் நாடு நல்லா தான் இருக்கும். எனவே குடும்பத்தில் அந்த அக்கறை எடுத்து வந்திருக்கின்ற தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலும் வாழ்த்துக்களும். இந்த கல்விக்கூடத்தை சிறப்பான முறையில் நிர்வகித்து வருகின்ற நிர்வாகிகள், அந்த ஆசிரியர் பெருந்தைகள், குறிப்பாக நம்முடைய பிரின்சிபல் மேடம் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, எல்லா வகையிலுமே இந்த கல்லூரி கல்விக்கூடங்களுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய பங்களிப்பை நான் எப்போதும் மாற்றுவேன் என்று உறுதி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your time, wisdom and support. எம்